நம்ம மனதளவில் நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இறைத்தன்மையோடு நீங்கள் ஒன்றி இருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எந்த நிகழ்வுகள் வந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இறைவன் தான் இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட விதி அல்லது ஜோசியத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் 7 நாள் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. என்னோடய கான்செப்ட் பிரகாரம் 100 மணி நேரத்தில் சூப்பரான மாற்றம் வரும். அன்பு வணக்கங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குறீங்க. சார், எனக்கு ஜாதகத்தில் ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எந்த செயலுமே என்னால் செய்ய முடியாதா? பிஸ்னஸ் பக்கம் போனாலும் அடி வாங்குது, ஃபேமிலி சர்க்கிளில் என்னை யாருமே மதிக்கிறதில்ல, கடன் வாங்கினவங்களாம் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் கடனையும் கட்ட முடியல, ஃபேமிலியை ரன் பண்ண முடியல, ஒரு உறவு முறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தோது இல்லை. கேட்டிங்கன்னா ஜோசியத்தில் 5 வருஷம் உனக்கு டைம் இப்படி தான் இருக்கும், அமைதியாக இருன்னு சொல்லிட்டாங்க, நான் என்னதான் சார் செய்கிறது, பொருளாதாரத்தை நான் எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இன்னொன்று நீங்களே சொல்லிடுறீங்க, சார் இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க, சார் இந்த கர்மாவை நான் அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் அற்புதமாக உங்களோட ஒரு சுச்சுவேஷன், ஒரு கடன் சுமை, ஒரு உறவு முறை பிரச்சனை, இல்லை பிஸ்னஸில் வருமானம் இல்லை, கடனை கட்டணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அற்புதமாக கர்மாவே உங்களுக்கு 5 வருஷம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், உங்கள் தலையெழுத்து அப்படி எழுதி இருந்தாலும், ஜோசியத்தில் சொன்னாலும், நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 மணி நேரத்தில் மாற்றம் வரும். 7 நாளில் 100% மாற்றம் வருங்க. செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது ஜோசியத்தில் சொல்லிட்டாங்க, சார் 5 வருஷம் நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும், 7 வருஷம் இப்படி தான் இருக்கும், 3 வருஷம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சார் நான் என்ன செய்கிறது? எனக்கு பொருளாதாரம் ரொம்ப பின்னடைவாக இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாகணும் போல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு கதையை பார்க்கலாங்க. ஒரு கிளி பார்த்திங்கன்னா அதுக்கு உடல் உபாதைகள் நிறையா வந்துருச்சு, பறக்க முடியல, ரெக்கைகள்லாம் புண்ணு வந்துருச்சு, உணவு சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதனோட நண்பர் மயில் அந்த பக்கம் போச்சு. என்ன கிளியே இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னவொன்னே, என்னென்னே தெரில, இப்படியே தான் இருக்கணுமான்னு தெரில, அதை என்ன செய்கிறதுன்னு தெரில, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அந்த கிளி அந்த மயில் கிட்டே கேட்குது. அந்த மயில் சொல்லுது, சரி நான் அந்த மலை மேலே போகிறேன், போயிட்டு அங்கே முனிவர் இருக்கார், அவரை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன், ஒரு வேலையாக போகிறேன் அந்த மயில் சொல்லுது. சொன்ன உடனே அந்த கிளி சொல்லுது, சரி மயிலே, நீ அங்கே போனீங்கன்னா என்னோடய சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமா, நான் சந்தோஷமாக இருக்க முடியாதா, இப்படியே தான் கஷ்டப்படணுமா இருக்குது, கொஞ்சம் முனிவர்கிட்ட எனக்கும் கேட்டுட்டு வா, ஏன்னா என்னால் பறக்க முடியல, அங்கே அந்த முனிவரை நான் பார்க்க முடியாது, கொஞ்சம் கேட்டுட்டு நீ போகும்பொழுது என்கிட்ட சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. சரின்னு அந்த மயிலும் அந்த முனிவரை பார்க்க போகுது. பார்க்கும்பொழுது தன்னோட தேவைகள்லாம் கேள்வி கேட்டு சந்தேகமெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு, ஐயா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க கிளி, பார்த்திங்கன்னா அதனால் பறக்க முடியல, உணவு சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்படுது, அதனால் அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கள், நான் போகும்பொழுது அவங்க கேட்பாங்க, நான் வரும்பொழுது பார்த்துட்டு வந்தேன், உங்களை கேட்டுட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அந்த கிளிக்காக அப்படின்னு சொல்லி அந்த மயில் அந்த முனிவர்கிட்ட கேட்குது. உடனே அந்த முனிவர் பார்க்குறார், கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு, இல்லை அந்த கிளிக்கு 3 வருஷம் விதி இப்படி தான் இருக்கும், இதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது, இது அப்படி தான் இருக்கும், அதை அனுபவித்து தான் ஆகணும், நீங்கள் கிளிக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மயில் கேட்குது, ஐயா இதுக்கு எந்த விமோச்சனம் கிடையாதா, ஏதாவது பரிகாரம் இல்லையா, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னோடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, ஒன்று செய்யலாம், அந்த கிளி இறைத்தன்மையோட சரி ஓகே ஏதோ நடந்திருக்கு, இறைவனர்களால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றியுணர்வோடு செயல்பட சொல்லுங்கள், மாற்றம் வரும், செயல்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மயில் கிட்ட சொல்லிட்டார் அந்த முனிவர். சரின்னு அந்த மயிலும் மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அந்த கிளியை பார்த்துட்டு கிளியை, முனிவர் இந்த மாதிரி தான் சொன்னார், நீ 3 வருஷம் உனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உன்னோட விதி, அதனால் இதில் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் முனிவர் என்ன சொன்னார்னா, நீ இறைத்தன்மையோட நீ செயல்பட்டால் மனதளவில் மாற்றம் கொண்டு வர முயற்சி செஞ்சீங்கன்னா உனக்கு மாற்றம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் கிளம்பிடுச்சு. ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அந்த மயில் மறுபடியும் கிளியை பார்க்க வருது. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். அந்த கிளி பார்த்திங்கன்னா தன் தேவையான பழத்தை சாப்பிட்டுருக்கு, பறந்துட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. மயிலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன கிளி எப்படி இவ்வளோ சந்தோஷமான, உடம்பெல்லாம் நல்லாயிடுச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கிளி சொல்லுது, நீ சொன்ன மாதிரி
இறைவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏதோ சூழ்நிலையினால் ஏற்படுத்திட்டாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதுதான் கதை, இதுதான் உண்மையும் கூட. அதாவதுங்க, நம்ம மனதளவில் நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இறைத்தன்மையோடு நீங்கள் ஒன்றி இருந்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் எந்த நிகழ்வுகள் வந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இறைவன் தான் இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட விதி அல்லது ஜோசியத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் 7 நாள் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. என்னோடய கான்செப்ட் பிரகாரம் 100 மணி நேரத்தில் சூப்பரான மாற்றம் வரும். உங்கள் கர்மாவை ஜெயிக்கலாம், ஜோசியத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் அதனை ஜெயிக்கலாம், உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. செயல்படுத்தி பாருங்கள். நம்ம மனிதர்களோட மனநிலை என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சி வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஓகேங்களா? அப்போ நன்றி சொல்கிறதே மறந்துடுறோம். ஆனால் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இறைவனை தேட ஆரம்பிச்சிடுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் யாருக்குமே துரோகம் செய்யணும்னு நினைக்கலையே, ஏன் எனக்கு இந்த மாதிரி விதி, ஜோசியத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், இது என்னோடய கர்ம பலன்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அனுபவிக்க தொடங்குறீங்க. அனுபவிக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் மனதளவில் முடிவு பண்ணி உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஈகோன்னு என்னங்க, அந்த அகங்காரம் அப்படின்னா என்னென்னா, ஆப்போசிட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு, ஏன்னா எந்த நிகழ்வுகளுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்களால மட்டும்தான் நமக்கு நடக்கும். அந்த நிகழ்வுகள் நடும்போது நம்ம எதனையும் ஒரு செயல்படுத்தாமல் அதற்கு ஏதாவது இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம்னு நீங்கள் போய் சூழ்நிலையில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ நம்ம மாற்றதே நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு ஜோசிக்காரங்க சொல்லியிருப்பாங்க, அந்த கர்மாவை அனுபவிக்கணுங்கிறது தான் நம்ம விதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் உங்கள் ஈகோனால், அகங்காரத்தினால அதை எப்படி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் போய் சிக்கிக்கிறீங்க. அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியல. அதனால் பொருளாதார இழப்பு, பண இழப்பு, உயிரிழப்பு, ஏன் ஒரு உறவு முறை இழப்பு, ஏமாறுறது, பணம் கொடுத்தவங்க உங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி பல சூழ்நிலைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் நம்ம தாங்க. ஸோ இந்த நொடியிலிருந்து எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உயரிய ஒரு இறைத்தன்மைக்கு நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருந்து நன்றி சொல்கிறீங்களோ, அந்த ஈகோவை கழட்டி வச்சுட்டு இந்த நிகழ்வுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா 7 நாளில் கர்மாவையும் கழிச்சிடலாம். ஜாதகத்தில் சொன்னதையும் நீங்கள் கழிச்சிட்டு உங்களோட பொருளாதார தேவைகள் அற்புதமாக நடக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள், நீங்கள் தாராளமாக வெற்றி அடையலாம். இதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. இப்போ நம்மளை இயக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடல் மனசு, இந்த 2 தான் இயக்குது. இந்த உடல் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தையப்போ பாருங்கள், நம்ம ஃபேஸ் எப்படி இருந்தது, 5வது படிக்கும்போது எப்படி இருந்தது, 10வது படிக்கும்போது எப்படி இருந்தது, காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அது இல்லாமல் இந்த உடல் அழியக்கூடியது. இதில் தான் மாற்று கருத்து இருக்கா? ஸோ என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னோடய உடம்பு தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த உடல் மாறக்கூடியது, அழியக்கூடியது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. 2வது மனசு. குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு மனுஷாக இருந்திருப்பீங்க, ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு மனுஷாக இருந்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னே ஒரு மனசு இருந்திருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட மனசு மாறி இருக்கும், இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு மனசு இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழித்து உங்கள் மனசில் கட்டாயம் மாற்றம் நடக்கும். அப்போது இந்த மனசும் மாறக்கூடியது. இந்த மனசில் பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸு, பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி நிறைய வரக்கூடியது. ஸோ உடலும் மாறக்கூடியது, மனசும் மாறக்கூடியது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த உடலும் மனசும் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ எப்படி நம்ம இந்த உடலும் மனசை சரியாக நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த இறைத்தன்மையால் மட்டும்தான் முடியும். அந்த இறைத்தன்மை எப்போ வரும்னா, இந்த உடலும் வேணும், மனசும் வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த இறைத்தன்மையை செயல்படுத்த முடியும். இறைத்தன்மை பாருங்கள், மாறவே மாறாது. அதனோட பர்சன்டேஜ் வேணால் அதிகமாகலாம். குழந்தைத்தன்மையில் ஒரு பக்தி இருக்கலாம், ஒரு 25 வயசில் ஒரு பக்தித்தன்மை இருக்கலாம், ஒரு 40 வயசில் பக்தித்தன்மை இருக்கலாம். எப்போவுமே அதிகரிக்குமே ஒழிய இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த இறைத்தன்மை நிலையானது, எப்போவுமே மாறாததுங்கிறதுனால அந்த இறைத்தன்மையை நீங்கள் 100% செயல்படுத்தினால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடலும் நம்ம மனமும் சூப்பராக நமக்கு கோஆப்ரேட் பண்ணும். இவ்வளோதாங்க கான்செப்ட், ஓகேங்களா? நம்ம ஒருத்தரை மூஞ்சியை பார்த்தோ ஒரு உடலை பார்த்தோ இவங்க அப்படி இவங்க அப்படின்லாம் டிசைட் பண்ண வேணாம், ஓகேங்களா? நீங்கள் இறைத்தன்மையோட அற்புதமாக நீங்கள் அந்த ஈகோவை எடுத்துகிட்டு நீங்கள் செயல்பட்டால் நம்மளோட உடலிலும் மனதிலும் அற்புதமான மாற்றம். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்.
அந்த இறைத்தன்மை எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்கன்னாலும் நீங்கள் இந்த இறைத்தன்மையோடு நீங்கள் ஒன்றி செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைவன் அதற்கு என்ன செய்யணுங்கிறத பாசிட்டிவாக உங்களுக்கு இன்புட் பண்ணுவார். அந்த செயலை செஞ்சீங்கன்னா நம்மளோட மனசும் உடலும் பாதிக்காது. புரியுதுங்களா? ஏன்னா நம்மளாம் இப்போ சீக்கிரமாக பாதிக்கப்படுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம உடலும் மனசும் தான் சீக்கிரமாக பாதிப்படைஞ்சிருது. காரணம் ஒரு வருத்தம், ஒரு கடந்த கால நிகழ்வுகள்னால ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஐயோ இப்படி நடக்கலையேங்கிற வருத்தம், என் கணவர் இப்படி இல்லையே, நான் இந்த இடத்துல பணம் கொடுத்துட்டேன், அவன் எனக்கு பணம் தருவானா தரமாட்டானா, இந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் வருமா வராதா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எப்படி நான் அந்த பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள்னால நம்ம உடலையும் மனசையும் கெடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், இது ரெண்டுமே அழியக்கூடியதுன்னு நமக்கு தெரியுது. இருக்கிற வரைக்கும் நம்ம அதை சந்தோஷமாக பாதுகாப்பாக இருந்துட்டு நம்ம மனசில் சந்தோஷத்தை விளைவிச்சிட்டு எந்த கர்மாவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 7 நாளில் அடித்து தூக்கிட்டு அந்த இறைத்தன்மையோடு செயல்பட்டால் நம்ம என்ன அலைகள் இந்த இறைத்தன்மையோடு எப்போ லிங்க் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஈகோ இருக்காது, அகங்காரம் இருக்காது. யாராவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகமான விஷயங்களை செஞ்சால் கூட நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்மளோட இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை என்ன செய்யணுங்கிறத நமக்கு சொல்லும். அதை செயல்படுத்தினா போதும். நம்ம இந்த இறைத்தன்மையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஒவ்வொருத்தரும் உடலும் மாறக்கூடியது, அழியக்கூடியது, மனமும் மாற்றம் அடையக்கூடியது. ஆனால் இந்த இறைத்தன்மை மட்டும்தான் நம்ம உடலையும் மனத்தையும் சரியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு இறைத்தன்மையோடு நீங்கள் செயல்பட்டால் நமக்கு ஆப்போசிட்டில் எத்தனை நபர்களோட கர்ம பலன்கள், நம்ம கர்ம பலன்களையே நம்ம ஜெயிக்கலான்னு சொல்லிட்டேன். ஆனால் மற்றவர்களோட கர்ம பலன்களையும் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம். அவங்களோட கர்ம பலன்களையும் நம்ம சந்திக்கிற சூழ்நிலை இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் கட்டாயம் உருவாக்கப்பட்டிருக்கோம். எவ்வளவோ வருத்தப்படுறோம்ல, ஐயோ என் பொண்டாட்டி இப்படி இருக்காங்க, ஏன்னு தெரில, என் பையன் இப்படி இருக்கான், என் மாமியார் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்க. அந்த கர்ம பலன்களையும் நீங்கள் இந்த இறைத்தன்மையோடு நீங்கள் அற்புதமாக செயல்பட்டுருந்தால் உங்கள் மனசை அந்த இறைத்தன்மையோடு லிங்க் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நடக்கிற சூழ்நிலைகள் அத்தனைக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் அதற்கும் தேவையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதற்கும் அற்புதமான சொல்யூஷன் நிறைவாக கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஓகேங்களா? அற்புதமாக செயல்படுத்துங்க. இந்த இறைத்தன்மையை எப்படி அடையலாங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், அப்புறம் மகிழ்ச்சி தியானம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் கருணை தியானம். இந்த 6 தியானத்தை உங்கள் சூழ்நிலை எது நடந்திருந்தாலும் அற்புதமாக நீங்கள் செயல்படுத்த உங்கள் மனசு இந்த இறைத்தன்மையோட கனெக்டிவிட்டி ஆகிடும். உங்களோட ஈகோவை நீங்கள் கழட்டி வச்சிடலாம். அப்போது தேவையின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அற்புதமாக இந்த இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அதே போல் கூட இருக்கிறவங்கனால அவங்களோட சுமைகளையும் நீங்கள் சுமக்கணும், அவங்களோட கர்மாக்களும் உங்கள் மேலே பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த இறைநிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் பாதிக்காது. நீங்கள் நலமாக இருக்கலாம். அவங்களோட கர்ம பலன்கள் உங்களை தாக்குனாலும் அதற்கு இந்த இறைவன் அற்புதமான சொல்யூஷன் கொடுப்பாரு. அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை அற்புதமாக செயல்படுத்துங்க. இது ஒரு உண்மைத்தன்மை. ஆன்மீகத்தில் இதை தான் கர்மாவை எப்படி நாம் ஒழிக்கணும், கர்மா இருந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை எந்த கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மாவை இப்போ அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கர்மாவிலேருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு 5 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ விதியால் நமக்கு எழுதப்பட்டிருந்தாலும் 100 மணி நேரம் நமக்கு போதுங்க. 7 நாளில் நம்ம அடித்து தூக்கலாம். சிறப்பாக செயல்படுங்க. இந்த இறைத்தன்மையோடு செயல்பட்டு தேவையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அற்புதமாக கிடைச்சி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சிங்க.